இன்றைக்கி லஞ்சுக்கு முருங்கைக்காய் சாம்பார் தான் வச்சுருந்தேன். பக்கத்து வீட்டுக்கார அக்கா முருங்கைக்காய் கொடுத்துருந்தாங்க. அதனால் பச்சை பயிர் வறுத்து உடச்சி முருங்கைக்காய் வச்சு சாம்பார் வச்சாச்சு, பச்சை பயிர் சாம்பார். அதுக்கப்புறம் ரசமும் வச்சுட்டேன். பொரியல் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். நேற்று வாங்கிட்டு வந்த காய் அது இன்னைக்கு தான் செய்கிறேன். கொஞ்சம் கூட வளவளப்பு தன்மையே இல்லாத ஒரு வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன டிப்ஸ் தான், அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே வெண்டைக்காய் பொரியல் சூப்பரான டேஸ்ட்டில் வளவளப்பே இல்லாமல் செஞ்சிடலாம். வெண்டைக்காய் பொடிப்படியாக கட் பண்ணிக்கிட்டு அதை ஃபஸ்ட்டில் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நீங்கள் எண்ணெயே ஊற்றக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றி வறுத்தெடுக்கணும். அதுக்கப்புறம் சட்டியில் ஒரு துளி எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு ஒரு வரமிளகா போட்டு வெங்காயம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் வெங்காயம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு வதக்கி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காய் அதிலே சேர்த்துக்குங்க. அதுலேயே கொஞ்சம் நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு தேங்காய் துருவல் கொஞ்சம் அதில் சேர்த்து எடுத்து நல்லா கலரி எடுத்திங்கன்னா வளவளப்பே இல்லாத வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். இந்த மெத்தடில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா